Hello friends, welcome back to my channel. இன்னொரு குறிப்பு, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வாங்கும் விலை வெறும் 5 ரூபா தாங்க. ஆனா விற்கும் விலைன்னு பாத்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் வந்து மார்க்கெட்ல இத போகுது. சோ ஒரு 5 ரூபா பொருளை நீங்க வாங்கி பேக்கிங் எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே நீங்க இந்த ப்ராடக்ட்டை மூவ் பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு உங்களால வந்து 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் கூட லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இது. ரொம்ப சிம்பிள், அதே போல ரொம்ப ட்ரெண்டிங்கா இப்போ கரண்ட் ப்ராடக்ட்ஸ்ல போயிட்டு இருக்குது. சோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ள போயிடலாம். இது என்னன்னா, டாய்லெட் பவுல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு டேப்லெட். இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனா இது லாங் லாஸ்டிங்கா இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிப்போம். இந்த டேப்லெட் பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு டேப்லெட் அப்படின்னு வாங்கணும்னா நம்மளுடைய அந்த ஃப்ளஷ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த யூனிட் குள்ள அதை போடும்போது அந்த டேப்லெட்ஸ் 1 month கூட வந்து லாங் லாஸ்டிங்கா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு ரீடைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வீக்லி ஒன்ஸ் போட்டு கிளீன் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்க ஃபுல் அந்த ஸ்ட்ரெயின்ஸ் கரைகள் இது எல்லாமே வந்து நீங்க கொஞ்சம் ஹைஜீனிக்கா வந்து நம்மளால டாய்லெட் கிளீனிங்கை வச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, நார்மலா நம்மளோட அந்த கிருமி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த ஸ்மெல் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ டெய்லி எப்படி ஃபெனாயில் போட்டு நம்ம பாத்ரூம் வாஷ் பண்றோம், டாய்லெட் கிளீன் பண்றோம், அந்த மாதிரி இதை வந்து இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு வாட்டியும் ஃப்ளஷ் பண்ணும்போது இது வந்து கிளீனாகவே வச்சுக்கும். அந்த கலர்ஸ் நமக்கு ஒரு வாட்டியும் அதில் இருக்க ஆசிட்ஸ் அதில் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் மூலயமா நமக்கு அந்த நுரை மட்டும் வந்துட்டு இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 months வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குங்க அந்த ப்ராடக்ட்டு. 50 rupees 10 டேப்லெட், அதாவது வந்து ஒரு செட்டாக தான் கொடுப்பாங்க. 10 டேப்லெட்ஸ் கண்டைன்ஸ் 50 rupees சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 ரூபா கிட்ட தான் வரும் ஒரு டேப்லெட் நம்ம இதை வாங்குறோம் அப்படின்னா. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்குங்க. ஒயிட்ல இருக்கு, ப்ளூல இருக்கு, ஆரஞ்சில் இருக்கு, எல்லோல இருக்கு. நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வாங்கிக்கலாம். அதே போல ஃப்ளேவர்ஸும் வந்து நம்ம டிசைட் பண்ற மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இது ஹோல்சேலில் எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஒரு இதை எடுத்து நம்ம மேலே ஒரு கவர் இருக்கும், அந்த கவரை பிரிச்சுட்டு ஃப்ளஷ் யூனிட்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அதை நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது ஃபுல்லாக கீழே இருக்க அந்த பைப்பு வரைக்கும் போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நுரைகள் மட்டும்தான் மேலே ஃப்ளஷ் அந்த பவுலில் நிற்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து அந்த ஃப்ளஷ் யூனிட்ல போட்டுட்டு ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ண சொல்றாங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து அந்த ஃபுல்லா அந்த டிட்டர்ஜென்ட் கரைய ஆரம்பிக்கட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு. அப்பதான் அந்த நுரைகள் வந்து வரும், நமக்கு வந்து ஃப்ளஷ் வந்து அந்த ஸ்ட்ரெயின் இல்லாம கிளீன் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிலர் இமீடியட்டா கூட அதை பண்ணிடுறாங்க. அந்த கலர்ஸும் நுரையும் வருது தான் அதுலயும். இது மார்க்கெட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 550 ரூபா 10 டேப்லெட்ஸ். இதே 10 டேப்லெட்ஸ் தான் நமக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ எங்கே ஹோல்சேலில் கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு ஒரு பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் தாராளமாக நம்ம மார்ஜின் வைக்க முடியும். ஸோ அப்படி 30 ரூபா வரைக்கும் மார்ஜின் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் 5 rupees தான் இதோட பையிங் காஸ்ட்னா 300 ரூபா வரைக்கும் நம்ம இதுக்கு தாராளமாக அந்த 10 பீஸ் பேக்கெட்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு யூனிட்க்கு நான் சொல்கிறேன், அதாவது 10 பேக்கெட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபா. ஒரு செட்டு நீங்கள் பண்ணும்போது 300 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் 10 செட்டு அப்படின்னா 3000 ரூபா. ஆனால் மார்க்கெட்டில் 550 ரூபா இந்த ப்ராடக்ட். ட்ரெண்டிங்காக இ-காமர்ஸ் சைட்ஸில் இப்போதைக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்ஸ் தாங்க இது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ ஒரு வீட்டுக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் வாங்குவாங்க. ரொம்ப சிம்பிள். இது வந்து 1.5 மாதம் 2 மாதம் வருது அப்படின்னும் போது ஒரு 300 ரூபா ஒரு ஃபெனாயிலோ இல்லை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டோ நம்ம ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுத்து தான் வாங்குறோம். என்னதான் வாங்கினாலும் நம்ம பேஷன் அந்த பவுல் வந்து உள்ள வரைக்கும் அந்த ப்ரஷ் போயிட்டு அதை நம்மளால கிளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இது கிளீனிங்காக இருக்கு, அந்த ஆசிட் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை எல்லாருமே வந்து விரும்பி தான் வாங்குவாங்க, வாங்கி தான் ஆகணும். நீங்கள் இங்கே இ-காமர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த சேனலில் நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்க்கு போட்டிருக்கேன். எப்படி வந்துட்டு நம்ம இந்த ட்ரெண்டிங்கான இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸும் இது கூட சேர்த்து பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் போகுது அப்படின்றத பாருங்க. நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் இந்த பிஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, ஒரு பூக்கடை, ஏதாவது ஒரு ஃப்ரூட் கடை ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட டிஸ்பிளேக்கு இந்த பீஸ் வைங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பார்க்குறவங்க என்ன அப்படின்றத கேட்பாங்க. கேட்டு ஓகே இப்போ இந்த டிஸ்பிளே பீஸ் வைக்கிறேன், ஒரு பீஸ் எடுத்து ஃப்ளஷ்ல போடுற மாதிரி க்ளீன் ஆகிற மாதிரி அதை பார்த்ததும் கண்டிப்பாக கேட்பாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர். அப்படி கேட்கும்போது நீங்கள் இந்த ப்ராடக்ட் என்ன, இது எவ்வளோட விலை அப்படின்றத சொல்லி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ஆகும். அதே போல் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பீஸ் வந்து
மார்க்கெட்டிங் பண்ணுற காஸ்ட்டாக நினச்சிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணி கொடுங்க. நீங்கள் கொண்டு போய் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் ப்ராடக்ட் வந்து திருப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங். டைரக்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறது கம்மியான காஸ்டிங்கில். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மார்ஜின் 3000 வரைக்கும் தாராளமாக லாபம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. அதே போல் வேறு ஏதாவது கான்செப்ட் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.